ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசிக்கு பெருமாள் வந்துட்டார். வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். உங்கள் ராசியில் வாசம் செய்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற காலங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மீனராசிக்கு ஜென்மச்சனி இருந்தாலுமே கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக சுக்கிரனும் புதனும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம், புதன் பெருமாளுடைய அம்சம். ஸோ லட்சுமி நாராயண யோகம் உங்கள் ராசிக்கு இருக்குது. வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வந்துட்டார். சுக்கிரன் அடுத்து வருகிற 31/5/2025 ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போகிறாரு. புதன் 4ஆம் இடம் சுகஸ்தானம் வீடு மனை ஸ்தானத்துக்கு வருகிற 4ஆம் தேதி போகிறாரு. 4/6/2024 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. மிக அருமையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட புதன் 21/6/2025 வரைக்கும் 4ஆம் இடத்துலையும் 24/8/2026 வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 24/8/2026 ஆகஸ்ட் 24 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. புதனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10 11ஆம் இடம் வலுப்படுறது. கர்ம லாபஸ்தானம் வலுப்படுறதுனால அந்த உலகளந்த பெருமாள் வெங்கடேச பெருமாள் உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் செய்கிற வழிபாடு என்ன? பெருமாளை தான் கும்பிடணும். பெருமாளை எந்த அளவுக்கு கும்பிடுங்களோ அந்த அளவு சுகப்படுவீர்கள். குடும்பத்தில் இணக்கம் இருக்கும், தாயன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். இல்லறம் தான் நல்லறம். வீட்டில் இருந்தால் எல்லாம் ஆரம்பிக்குது. வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வந்ததுனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க. ஒரு சந்தோஷம் இருக்கும். இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுபோக 7 கூடையவன் 4ஆம் இடத்துல தான் வீட்டுக்கு ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். கேந்திராதிபதிகள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வருது. நல்ல அமைப்பு தான். விஷ்ணு சக்கரம் வலுப்படுது. ஸோ விஷ்ணு சக்கரம் வலுப்படுறதுனால கணவன் மனைவி உறவு, கொடுக்கல் வாங்கல், இணக்கம், இன்டகிரேஷன், ஒருங்கிணைந்து போகிறது, கூட்டு தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள், சொந்த பந்தம் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? மீனராசிக்கு அடுத்து வருகிற ஆனி, ஆடி, ஆவணி 3 மாதங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ராசிக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலுமே 3/8 கூடையவனாக இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 8ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. அடுத்து வருகின்ற காலத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். வரவேண்டிய பணம் வசூலாகும். வாராக்கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம், நிலுவை பணம், அரியர் பணம் எல்லாம் வரும். வெளிநாட்டு வாழ் மீனராசினியர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஏற்றுமதி, இறக்குமதி, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆடை ஏற்றம், ஆடை தொழில், வாசனை திரவியங்கள், கலைப்பொருட்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது வெளிநாடு சொல்ல முடியாது. வெளிநாடு, வெளிமாநிலம் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ராசிக்கு 7, 8, 9, 10ஆம் இடங்கள் வலுப்படுது. கலஸ்தரஸ்தானம், அஷ்டமஸ்தானம், பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் வலுப்படுது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து சூப்பராக இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம். 6 கூடையவன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. நல்ல விதமாக இருக்குது. உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியான நேரில் குறிப்பாக அரசு உத்தியோகர்கள், அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க, அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, அணு ஆராய்ச்சி கூடத்தை வேலை பார்க்குறவங்க, மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் டர்பன் ஜெனரேட்டர், காற்றாலை மின்சாரம், நீர் மின்சாரம், நில மின்சாரம், நிலக்கரி, லிக்னைட், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பவர் ஜெனரேஷன், இப்படி பவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கும். நல்லாயிருக்கும். ரசாயனம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி படித்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் மிக சூப்பராக இருக்கும். சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். சூரியன் ஒரு விவசாயத்துக்குள்ள கிரகம் தான். அவர் சுக்கிரன் ஒரு நீர் ராசியில் இருக்கிறதுனால ஒரு நீர் கிரகம் சம்மந்தப்பட்ட நில ராசியில் இருக்கிறார். ரிஷபம் ஒரு நில ராசி. ஆனால் அந்த ராசிநாதன் சுக்கிரன் நீர் கிரகம். ஸோ நீர் சம்மந்தப்பட்ட நிலம் சம்மந்தப்பட்ட இடத்துல சூரியன் இருக்கிறதுனால விவசாயம் என்ற மீனராசி மக்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த ஆணி மாதம் 4ஆம் இடத்துல போய் சிவராஜ் யோகம் குருவோட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரிய நிலப்பாடம் அடுத்தடுத்து நல்லா இருக்குது நேர்களே. ஸோ சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குது. குரு மத்தியம பலனை கொடுப்பாரு. ராசிநாதனாக இருந்தாலுமே 4ஆம் இட கேந்திரத்தில் இருக்கிறாரு. ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறதுனால ராசியும் 10ஆம் இடம் வலுப்புறும். மீனராசியில் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு வரியில் வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். தொழில் பண்ணுறவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரி நேயர்களே, இப்போ நீங்கள் இந்த வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறாரு. நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இந்த காலகட்டத்தில் அவர் வீட்டிலே தக்க வச்சுக்கணும். தெய்வத்தை கும்பிட்றது முக்கியம் கிடையாது. தெய்வத்துடைய வாசம் நிரந்தரமாக வீட்டில் இருக்கணும். வெங்கடேச பெருமாள் வந்துட்டாருன்னா வீட்டில் மகாலட்சுமின்னு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அவரோட மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கா. அதுக்கு என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. நான் பொதுவாக இதெல்லாம் சொல்லுவேன். நல்ல நாள் பார்த்து சொல்லுவேன், நட்சத்திரம் பார்த்து சொல்லுவேன்.
அன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சின்ன பூஜை புனஸ்காரம் வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வத்துடைய அனுக்கிரகம் வீட்டிலே இருக்கும். தெய்வம் உங்கள் வீட்டில் நின்று வாசம் பண்ணும். 13/6/2025 வைகாசி 30 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து சுக்கிரவாரம், சுக்கிர நட்சத்திரம், சுக்கிர ஓரை, வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம், இரவு 8 to 9 வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. மகாலட்சுமி படம், விநாயகர் படம், உங்கள் குலசாமி படம் 3 படத்தை வச்சுக்கோங்க. மகாலட்சுமி பெருமாள் இருக்கிற படமாக இருந்தால் மிகச்சிறந்தது. மேக்ஸிமம் 2 பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க. சரியா? எப்போயுமே வந்து மகாலட்சுமியை தனியாக கும்பிடக்கூடாது, பெருமாளோடு சேர்ந்து தான் கும்பிடணும். சரியா? அது மாதிரி தான் சில சரஸ்வதியை தனியாக கும்பிடலாம், அதே மாதிரி சக்தியை தனியாக கும்பிடலாம், சிவனை தனியாக கும்பிடலாம். ஆனால் மகாலட்சுமியை மட்டும் எப்போயுமே பெருமாளோடு சேர்த்து தான் கும்பிடணும். சரியா நேர்களே? 2 பேரும் இணைஞ்சு தான் வந்து நிறைய அளப்பரிய யோகத்தை கொடுப்பாங்க. ஏன்னா நவக்கிரகங்களே வந்து 2 இயற்கை சுபகிரகங்கள் வந்து புதனும் சுக்கிரனும். புதன் வந்து பெருமாளோட அம்சம், சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம். ஸோ 2 பேர்த்துமே 2 கிரகங்களோட அனுக்கிற வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஷ்ணு மகாலட்சுமி இணைந்த படங்களை வச்சு கும்பிடலாம். சரியா? அது நிறைய இருக்குது. திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாள் மார்பிளே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது. அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த படத்துக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள், பூஜை பண்ணுங்க, குங்குமம் பொட்டு வைங்க, முல்லைப்பூ வைங்க, பிச்சிப்பூ, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, சந்தன முல்லை இல்லைன்னா செந்தாமரைப்பூ சூட்டுங்க. நைவேத்தியம் 2 வாழைப்பழம், வெத்தலை, கிண்டியில் தண்ணி, கற்கண்டு வச்சுக்கோங்க. சரியா? ஸ்படிய கற்கண்டு, வெள்ளை கலர் கற்கண்டு வச்சுக்கோங்க. போதும், நிறையெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். வீட்டில் செய்கிற பூஜைகள்லாம் சிம்பிளாக செஞ்சால் போதும். நம்ம வீட்டில் ரொட்டீனாக என்ன செய்வோமோ அதை செஞ்சால் போதும். இதை செஞ்சு பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். கரெக்டாக 8:30 மணிக்கு கும்பிட்ருங்க. வீட்டில் கண்டிப்பாக பெண் இருக்கணும். இந்த பூஜையை ஆண்கள் மட்டும் பண்ணக்கூடாது, பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பெண் இருந்தால் தான் சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கும். சுக்கிரன் இங்கே வந்திருக்கிறான்னு அர்த்தம். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இது மாதிரி நேரங்கள் நிறைய வரும். கிழமை, அந்த வாரம், நட்சத்திரம், ஓரை 3 சேரும்போது வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். சில நேரத்தில் வந்து அன்றைக்கி ஏகாதசி திதியும் வரும். சரி, அப்படி வந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து என்ன திதி வருதுன்னு பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து துதியை திதி தான் வருது. சரியா? 13ஆம் தேதி வந்து துதியை திதி தான் வருது. பரவாயில்ல. சரியா? அன்றைக்கி வந்து பெருமாளுக்கு வேண்டிய நாளாக தான் பார்க்கப்படுகிறது. அரியக்குடி சீனிவாச பெருமாள் வெள்ளி ரதத்தில் பவனி, மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கருடவாகன சேவை. நல்ல அமைப்புங்க. மதுரை கூடலழகர் பெருமாள் வந்து ஒரு முக்கியமான பெருமாள். சரியா நேர்களே? பழமை வாய்ந்த கடவுள் கூடலழகர் பெருமாள். அந்த அழகரை கும்பிட்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மதுரையே ஒரு கூடல் மகால் நகர் தான். கூடல் மகால் நகர் மதுரை தான். அதுக்கு வந்து அழகு சேர்க்கிறவர் வந்து கூடலழகர் பெருமாள். ஸோ அவர் அன்றைக்கி வந்து கருடவாகனத்தில் பவனி வராரு. ஸோ அந்த அன்றைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அந்த பெருமாளுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் நாமத்தை சொல்லுங்கள். அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாம நாமத்தை சொல்லுங்கள். தமிழில் சொன்னாலும் சரி, உங்கள் தாய்மொழியில் சொன்னாலும் சரி, சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் சரி. ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதுசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீஹரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்புளியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷன் அமர்ந்தவனை போற்றி, பாடலாத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட சிறுங்கத்து பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அழகசிங்க நரசிம்மரை போற்றி, சங்க சக்கரத பரையை போற்றி, சௌமிநாராயண பெருமாளை போற்றி, வைத்தியநாதனி பெருமாளை போற்றி, 108 திவ்ய தரிசனத்தில் வாழும் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணா போற்றி, அழகசிங்கர் நரசிம்மரை போற்றி. இப்படி நிறைய இருக்குது. அவருடைய நாமத்தை வந்து மனம் குளிர வாய் மணக்க சொல்லலாம். உங்கள் இதயத்திலிருந்து வரணும், நாபி கமலத்திலிருந்து வந்து வாயில் வந்து உதட்டு மூலியமாக உச்சரிக்கணும். எந்த அளவுக்கு அவர் நாமத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் வந்து அப்படியே உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார். சரியா? பெருமாளுடைய நாமத்தை சொல்ல சொல்ல மகாலட்சுமிக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவருடைய மார்பில் தான் அவள் இருக்கா. தன்னுடைய கணவன் அந்த லட்சுமி நாராயணோட நாமத்தை சொல்ல சொல்ல மகாலட்சுமி அப்படியே சாத்வதமாக உங்கள் வீட்டிலே இருப்பாள். ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் வருது, மிகச்சிறப்பு தான். சுக்கிரனுடைய நிலைப்பாடும் புதனுடைய நிலைப்பாடும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. சரிங்க சார், பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல வரார் புதன், சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்தி சாதுரியம் இருக்கும், பரபரப்பு சிந்தனை இருக்கும், சிந்தனை சிறப்பாக இருக்கும். சிந்தனை நல்லா இருந்தாலே செயல் சிறப்பாக இருக்கும், வெற்றி இருக்கும். சொந்த பந்தத்தெல்லாம் ஓரளவு ஒதுக்கி வச்சுருங்க. சொந்த பந்தம்லாம் ஓரளவு தேவைக்கென வச்சுக்கோங்க. மற்றபடி சொந்த பந்தத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. வாகன யோகம் இருக்கும், எந்திரம் நல்லபடியாக இருக்கும். எந்திர வேலைகள், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இருக்கும், நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்கு உயர்தர வண்டி வாகன சேவைகள் இருக்கும். வீட்டுக்கு தேவைகள் வண்டி வாகன வசதிகள்லாம் இருக்கும். அதாவது எப்படின்னா வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனத்தில் மாற்றுவீங்க, வாங்குவீங்க. தொழில் திறமை இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் டேலண்டாக இருப்பீங்க. பயிற்சி படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ட்ரைனிங், ஐடிஐ ட்ரைனிங், டிப்ளமா ஹோல்டர்
ஹோல்டர் இதெல்லாம் முடித்து ட்ரைனிங் போகிறவங்க, பட்டயங்கள் படித்தவங்க நல்லாயிருக்கும். பேச்சில் சாதுரியம் இருக்கும். பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேசி பழிக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், இப்படி நிறைய இருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தாயுடைய சுகம் நல்லாயிருக்கும். தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லபடியாக பலிதமாகும். தோட்டம் துறவு நல்லாயிருக்கும். பணப்பயிர்கள், கிராம்பு, ஏலக்காய், நிறைய சொல்லலாம். காஃபி, தேயிலை இதெல்லாம் பயிரிடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஹில்ஸ் ஏரியாவில் போடுவாங்க. கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு இது மாதிரி இடத்துல இந்த மாதிரி எஸ்டேட் போட்டிருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுய சொத்துக்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் சுய சொத்துக்கள் உங்களுக்கு வரது வாய்ப்பும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்தை யார் பார்க்குறா? புதன் பார்க்குறாரு. 10 கூடையும் கூட சேர்ந்து பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ், இது நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி பண பரிவர்த்தனை இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியான நேரில் தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எளிமையிலையும் இனிமையாக இருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பீங்க. அதை புதன் சிறப்பாக செய்வார். 2ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 31/5/2025 25/6/2025 வரைக்கும் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சுக்கிரன் பார்க்கறதுனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைலாம் கட்டுக்கொள்ள வரும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெகுஜனம் கிடைக்கும். வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். ஆள் வசீகரமாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு நளினம் இருக்கும். கவிதை கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு மிக நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. திரைப்படத்துறையில் வேலை பார்க்குறவங்க, சின்ன திரையில் வேலை பார்க்குறவங்க நல்லா பாப்புலாரிட்டி ஆவீங்க. உங்கள் பேர் நல்லபடியாக வெளியே வரும். புகழ் அந்தஸ்து கூடும். பால் வளம் நல்லாயிருக்கும். மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஆள் நல்லா தாராளமாக இருப்பீங்க. குடும்பத்தில் பெண்களுடைய ஆதிக்கம் நல்லாயிருக்கும். பெண்கள் குடும்பத்தில் கண்களாக குத்து வழக்காக இருப்பாங்க. நல்லா குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கி இருக்கும். அதுமாதிரி ஆண்களும் நல்ல விதமாக இருப்பீங்க. குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சுக போஜனம் இருக்கும். நல்ல வாய்க்குறிச்சியாக சாப்பிடுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. இவ்வளோ நாளாக அது 7 சனியில் பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. அடுத்து வருகின்ற நாட்கள் வைகாசி மாதத்தில் இன்றைக்கி தேதி என்ன? வைகாசி. இன்னைக்கு வைகாசி 14, இங்கிலீஷ் 28 மேக்கு. இன்னும் அடுத்து வருகின்ற நாட்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். படித்தவர்களுக்கு நல்ல தொழில் பண்ணுவாங்க. இல்லற சுகம் நல்லபடியாக இருக்கும். சேமிப்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு நிஷப யோகம்ங்கிற புதல் யோகம் கிடைக்கும். புதையல் யோகம்னா இந்த காலகட்டத்தில் தரையிலேருந்துலாம் கிடைக்காது, பூமி கடியில் தான் கிடைக்காது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பாராத பணம் வரும். சரியா? அது லாட்டரி சீட்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு வேண்டிய ஒரு மூலியமாக வரலாம். யாராச்சும் உயில் எழுதி வைக்கலாம். ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு டேர்ன் ஆகும். அது திடீர் தனயோகமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் மீன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ரேவதி நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். சரியா? ரேவதிக்கும் பூரட்டாதிக்கும் நல்லாயிருக்கும். உத்திரட்டாதிக்கு கொஞ்சம் கனமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது. 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சனி ராகு பார்க்குறாங்க. அதனால் கற்பனசாமி வழிபாடு வச்சுக்கோங்க. மாதம் ஒரு நாள் கடைசி சனிக்கிழமை கற்பனசாமியை கும்பிட்டுருங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி கற்பனசாமி கோயிலில் கும்பிட்டுட்டு விபூதியை வாங்கி பூசிட்டு விபூதியை வாங்கி வீட்டில் வச்சுருங்க. அதுபோல் எலுமிச்சம்பழம் கற்பனசாமி கோயிலில் மந்திரிச்சு எருமத்து பழத்தை வீட்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க. திருஷ்டி உங்களுக்கு போகும். அதுபோல் ஜென்மத்தில் வேறு சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ அந்த இது இருக்கிறதுனால கற்பனசாமி வழிபாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்கணும். சார் என்னால் கோயிலுக்கு போக முடியல சார் அப்படி சொல்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை அந்த சொல்கிறீங்களா பூஜை, அந்நேரம் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க. எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு பெருமாளை பூஜை பண்ணுங்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டோடு வச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு அந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் இன்னொரு சின்ன ஒரு வழிபாடு, இது பரிகாரம்லாம் சொல்ல மாட்டேன், வழிபாடு தான். அது என்னென்னா, இப்போ நீங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. ஆனால் பிரச்சனையுடைய அந்த சதவீதம் தான் முன்ன பின்ன இருக்கும். சில பேருக்கு தாங்குகிற சக்தியில் இருக்கும். தாங்கிக்கிடுவாங்க, பிரச்சனையை தாங்கிக்கிடுவாங்க, சமாளிச்சிருவாங்க. சில பேரால் சமாளிக்க முடியாது, தாங்க முடியாது. அவங்க தான் கியோ போன்னு கத்துவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால் முடியலையே, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அருமருந்தாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி சொன்னது தான், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். இதை செஞ்சு நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதை மீனராசிக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஒரு மஞ்சள் துணி, நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சவர்கள் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு மஞ்சள் துணி, சின்ன மஞ்சள் துணி 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஒரு கையளவுக்கு ஒரு முடிச்சு போடுற மாதிரி இருக்கணும். அந்த துணியை 4 பக்கம் போட்டோம்னா முடிச்சு போடுற மாதிரி இருக்கணும். அந்த துணி மஞ்சள் துணியில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 மிளகு, பச்சை கற்பூரம், இந்த 4 பொருளையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு நூலை போட்டு கட்டிடுங்க. ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு இருக்கும், இல்லைனா சுண்டக்காய் அளவுக்கு இருக்கும். அதை பூஜை ரூமில் வச்சுருங்க. 13/6/2025 வைகாசி 30 வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு, 8 to 9 கரெக்டாக 8:30 மணிக்கு பூஜை பண்ணுங்கள். அந்த பெருமாள் நாமத்தை சொல்லிட்டு இந்த நான் சொன்ன அந்த பொட்டணத்தை பூஜை ரூமில் வச்சுருங்க. அதுக்கும் சாமி கும்பிடுங்க. அதை வச்சு சாமி கும்பிடுங்க. சூடம், பக்தி, சாம்பிராணி ஆராதனை பண்ணுங்கள். பூஜையெல்லாம் முடித்த பின்னாடி
நெய்வேத்தியம்லாம் முடித்த பின்னாடி அந்த பொருளை எடுத்து முக்கியமான இடத்துல வச்சுருங்க. பூஜை ட்ராயரு, பீரோ, பூஜை ரூமு முக்கியமான இடத்துல வச்சுட்டிங்கன்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், தெய்வ சக்தி நிறைந்திருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். அந்த பொட்டணத்தை அந்த முடிச்சை ஒரு 3 மாதத்துக்கு ஒரே இடத்துல வைங்க. அதுக்கு பின்னாடி அதை மாற்றிடுங்க. சரியா? அடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை வரும். வெள்ளிக்கிழமும் பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் வரும். நான் இதுக்கு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். போதி ஜோதிடத்தில் நான் பலன் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு சில பரிகாரத்தை சொல்லுவேன். இதை பரிகாரமும் எடுத்துக்கலாம். பரிகாரம்னா நம்ம ஆளுகளை வச்சு புரோகிதரை வச்சு ஆத்தங்கரை குளத்தக்காரில் போய் ஊர் விட்டு ஊர் பேரெலாம் செய்ய வேண்டாம். வீட்டிலே சின்ன சின்ன விஷயத்தை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சரியா? அதை செஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு அந்த இடத்துக்கு சூடம் பொருத்தி காட்டணும், பக்தி காட்டணும். அட்லீஸ்ட் பத்தினாச்சும் காட்டணும். வீட்டில் பொதுவாக வெள்ளி செவ்வாய்க்கு கூட நம்ம சாமி கும்பிடும்போது பத்தியை எல்லா இடத்துலையும் காட்டணும். பீரோ, ட்ராயரு, பெட்டி, புஸ்தகம் இருக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே அந்த பக்தியோட வாட போகணும். அதான் சில வீட்டில் பார்த்தோம்னா காலையிலையும் சாயந்தரமும் சாம்பிராணி போக காட்டுவாங்க. சரி, நம்ம ரொம்ப ஸ்கிப்பாக வேண்டாம், நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ பரணி, பூரம், போராடம் நட்சத்திரம்லாம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதுபோக மீனராசிக்கு ஒரு முக்கியமான நட்சத்திரம் இருக்குது, 3 நட்சத்திரம்: செவ்வாய், சந்திரன், குரு. இவங்க நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி அந்த கிழமையில் வந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சந்திரன் உங்களுக்கு அதிர்ஷ்டகாரகன். மீனராசிக்கு அதிர்ஷ்டம் வரணும், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும், கும்பிட்ட தெய்வம் குறுக்க வரணும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும், நல்லா வெற்றிவாக சூடணும்னா சந்திரன் அணுக்கணும் இருக்கணும். சந்திரன் அணுக்கணும்னா வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். வளர்பிறை சந்திர காலத்தில் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி இரவு 8 to 9 வீட்டில் அம்பாளை கும்பிடணும். அம்பாள் அன்னை பார்வதியை கும்பிட்டிங்கன்னா அந்த இது அமைப்பு இருக்கும். இதுக்கு நான் பஞ்சாங்கத்தை பார்த்து அப்படி வர்ற அன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக மீனராசிக்கு வீடியோ போடுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்களே. ஏன்னா எதனாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவேன். அந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா அந்த 7.5 சனிலேருந்து வெளியே வந்துடலாம். இன்னும் 7.5 சனி 5 வருஷத்துக்கு இருக்குது உங்களுக்கு. சரியா? அதனால் கண்டிப்பாக இது மாதிரி சின்ன சின்ன காரியங்களை பண்ணிங்கன்னா பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் லைக் பண்ணுவாங்க, உங்களை விரும்புவாங்க, உங்களை போட்டுருவாங்க, போடுவாங்க. 4 பேருக்கு நீங்கள் தெரிவிங்க, அடையாளப்படுத்தப்படுவீங்க, நல்ல விதமாக இருக்கும். அதே போல் போதி ஜோதிடத்தை லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறோம், நல்லது கெட்டதை சொல்கிறோம், சாதக பாகத்தை சொல்கிறோம், நட்சத்திர பலன்கள், ஜாதகப்பத்தி பலன்கள் நிறைய சொல்கிறேன் நான். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நேரில் அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்ல வந்த விஷயம், சந்திரனுடைய நாட்கள், சந்திர உரையில் அந்த வளர்பிறை காலத்தில் நான் உங்களுக்கு அடுத்து தெரியப்படுத்துவேன். அடுத்து செவ்வாய் முக்கியமான கிரகம். செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வராருங்க. ஜூன் 6ஆம் தேதி சூட்சும உலகில் வராரு. அந்த முருகப்பெருமானோட அருள் முக்கியமாக கிடைக்கும். அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரியா? கந்த கடவுள் கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறாரு. 6ஆம் இடத்துல அதிநட்பில் கேதுவோட சேர்ந்து சூட்சும உலகில் இருக்கிறாரு. நல்லாயிருக்கும். சரியா? உங்களுக்கு அந்த காலகட்டம் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து 24/7 வரைக்கும், ஜூலை 24 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு 35 நாட்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாய்னா என்ன? மிருகசீரிஷம், சித்திரா, விட்டம். செவ்வாய்க்கிழமை வரணும். அன்றைக்கி இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிடணும். ஸோ உங்களுக்கு சந்திர வழிபாடு, செவ்வாய் வழிபாடு, அடுத்து குரு வழிபாடு. குரு உங்கள் ராசிநாதன், 1-10 கூடியவன். அவர் நட்சத்திரம் புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம். இந்த நட்சத்திரம் வியாழக்கிழமை கண்டிப்பாக வரும். எப்போயோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் வரும். அன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மனதாலும் உடலாலும் திடமாக இருப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் அல்லவா, மனதுக்கும் உடலுக்கும் சொந்தக்காரன். நல்லபடியாக இருக்கும். கர்மம் நல்லாயிருக்கும், செய்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். இவ்வளோ தானே ஒரு மனுஷனுக்கு. மனமும் உடலும் நல்லா இருக்குன்னு, செய்கிற காரியம் நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணி துணிய கர்மம், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு காரியத்தை துணிஞ்சிட்டோம்னா செஞ்சு ஆகணும். அதுமாதிரி அந்த துணிஞ்சு செய்கிற காரியம் நல்ல விதமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ மீனராசிக்கு 3 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள்: சந்திரன், செவ்வாய், குரு. இதுக்கு வேண்டிய தெய்வங்கள்: சந்திரனுக்கு அன்னை பார்வதி, செவ்வாய்க்கு முருகன், குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை வீட்டில் வச்சு யாரும் கும்பிட மாட்டாங்க, சிவனை கும்பிடலாம் நீங்கள். சரியா? கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுங்க. நான் ஏதோ ஒரு தகவல் சொல்லிட்டே இருப்பேன். இந்த 4 நட்சத்திரத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். எப்படி கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் எந்த பூஜையை எப்படி பண்ணணும்னு சொல்லுவேன். அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் இதுக்காக அங்காலையணும் இங்காலையணும் இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு போங்க, நான் வேணாம் சொல்லலை. அது உங்கள் சொந்த சௌரியம். கோயிலுக்கு போகிறது, நீங்கள் டூர் போகிறது, இன்பச் சுற்றுலா போகிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, ஊரோடு சேர்ந்து போகிறது, பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, எல்லா காரியமும் செய்யுங்க. பாத யாத்திரை போகிறது எல்லாமே செய்யுங்க. எல்லாம் உங்களோட விருப்பம் தான். தெய்வத்தை எப்படினாலும் கும்பிடலாம். ஆனால் வீட்டில் இருந்து கும்பிடுறது முக்கியம். கிரகம் வீடே ஒரு கிரகம் தான். அதுதான் கிரக பிரவேசங்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது, புதுமனை புகுவிழா. அதனால் அந்த கிரகத்தை நம்ம வீட்டில் வலிமையாக வச்சுக்கணும். அங்கே தெய்வ வழிபாடு வச்சுட்டோம்னா குடும்பமே கோயிலாயிரும்.
சரியா? குடும்பம் சுத்தமாக எந்த அளவுக்கு இதை நீங்கள் செய்ய செய்ய உங்கள் ஆத்மா சுத்தமாகும். ஆத்மா சுற்றி இருக்கும், எதையே சுற்றி இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் மாறும், வண்ணங்கள் மாறும், நீங்கள் நல்லபடியாக மாறிடுவீங்க. எண்ணங்கள் மாறும்போது நம்மளோட வண்ணங்களும் மாறும், நினைவுகள் மாறும், செயல்கள் மாறும், எல்லாம் சிறப்பாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நீங்கள் பதமாயிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் ஆட்டோமேட்டிக்காக பதமாயிருவாங்க. சின்ன பிள்ளையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வயசுலேருந்தே வந்துடும் இந்த பழக்க வழக்கம், நல்ல பழக்க வழக்கம் வந்துடும். இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு 10 வயசு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், தாய் தப்பை செய்கிறத அப்படியே பார்த்துட்டு இருந்தால் வச்சுக்கோங்களேன், 30 வயசில் அவன் முதிர்ச்சி அடைஞ்சிருவான். 40 வயசில் சிறப்பாயிடுவான், அவன் வாழ்க்கை செட்டில் ஆயிரும். ஏன்னா இறை வழிபாடு அவனுக்கு இருக்குது, இறை நம்பிக்கை அவன் கூடயே வந்துடும். எந்நேரம் இறைவனே நினச்சிட்டு இருப்பான், எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா வீட்டில் தான் நம்ம வந்து பூஜை புனஸ்காரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, அவ்வளோதான். இது யாரும் வந்து ஊக்குவிக்கிறது இல்லை, என்கரேஜ் பண்ணுறது இல்லை. சரியா நேர்களே? நான் பூஜை ஜோடத்தில் இந்த 4 நட்சத்திரம்லாம் சொல்லுவேன், பூஜை புனஸ்காரம் சொல்லுவேன். சில நேரத்தில் போர் அடிக்கலாம், நேடாக இருந்தாலும் சொன்னதை சொல்லிட்டு இருக்கான்னு. வேறு வழி கிடையாது. சில பேர் ஸ்கூலில் வந்து பாஸ் ஆகாத பானுக்கு வாத்தியார் வந்து கோச்சிங் கொடுப்பார். அது மாதிரி தான் மீன ராசிக்கு இப்போ கோச்சிங் தேவைப்படுகிறது. 7 சனியில் இருக்கிறீங்க, கஷ்ட காலத்தில் இருக்கிறீங்க, ராசியில் வந்து சனி பகவான் 12ஆம் இடத்துல ராகு. சரியா? வீட்லேயும் வந்து ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு பின்னாடியும் பிரச்சனை. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, டிஸ்டர்ப் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா எது மாதிரி பிரச்சனையும் வராது. சரி, அடுத்து எப்படியா இருக்குது மீனராசிக்கு? அப்படி பார்த்தோம்னா பணப்புழக்கம் அதிகம் இருக்கும் அடுத்த வருகின்ற நாட்களில். வையாசி இன்னைக்கு 14 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் ஒரு 15-16 நாள் இருக்குது. பணப்புழக்கம் கையில் நல்லா இருக்கும், வெளிவட்டார செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும். பேர் நீங்கிரும். இவ்வளோ நாளாக நீங்கள் எடுத்த கெட்ட பேர்லாம் உங்களுக்கு சரியாயிரும். உங்கள் பேர் மதிப்பு கூடும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் நல்லபடியாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறவங்க, அதில் ஒரு உற்சாகம் இருக்கும். எதிரிகளால் இருந்து வந்த இடையூறுகள் குறையும். சரியா? குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். திடீர் பணம் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால பழுதான பழைய வாகனத்தில் மாற்றி விட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சிலருக்கு குழந்தை பாக்கியம் கட்டும். 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கீழே இறங்கிட்டார், அதனால் புத்திர பாக்கியம் இனிமேல் கட்டும் உங்களுக்கு. சரியா? அது ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போய் உட்காரதுனால தேக ஆரோக்கிய பிரச்சனையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தொலைதூர பயணத்தை தவிர்த்துருங்க. அப்படியே தொலைதூரத்துக்கு பயணம் போனாலுமே கவனமாக ஒரு சேஃப்டியோடு போயிட்டு வாங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவு உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க, காம்ப்ரமைஸ் வாங்க, அப்பலாஜி உண்டு. சரியா? உங்ககிட்ட வந்து அப்பலாஜி வாங்குவாங்க. நண்பர்கள் உங்களுக்கு சொந்த பந்தமாக இருப்பாங்க, நண்பர்களால் ஒரு இணக்கம் இருக்கும். புதன் நட்புக்குரிய கிரகம், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கனால உங்கள் வீடு தேடி வந்து நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. சரியா? நண்பர்களோட உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சொந்த பந்தமும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. குறிப்பாக தாய்வழி உறவினர்களுடைய சப்போர்ட் இருக்கும். இதனால் மன வருத்தங்கள் எது இருந்துச்சுன்னா சரியாக போயிடும், நல்லாயிருக்கும். சரியா? அதுபோக பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரியா நேர்களே? பேச்சு ரொம்ப முக்கியம். பேசும்போது பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் கண்ட்ரோல் ஆயிரும். சுக்கிரன் என்னதான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 8 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் சில பிழைகள் வந்துடும். நீங்கள் நல்லதாக நினச்சி தான் பேசுவீங்க, ஆனால் கேட்குறவங்க வந்து அதை வேறு விதர்ப்பமாக எடுத்துக்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தொழில் முனைவோர்கள், வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், லாபம் சிறப்பாக இருக்கும். ஆனால் போட்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டி இருக்கும். போட்டியாளர்களை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். கணக்கு வழக்கில் சரியாக வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் மேனுவலாக எழுதினாலும் சரி, சிஸ்டத்தில் ஏற்றினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கணக்கு வழக்கெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. அலுவலகத்தில் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் பணி சுமை அதிகம் இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் போகிறதுனால உத்தியோகத்தில் பணி சுமை அதிகம் இருக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் கொஞ்சம் டார்ச்சர், டென்ஷன் இருக்க தான் செய்யும். இருப்பினும் வந்து நல்லா இருப்பீங்க, ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. மேல் அதிகாரியில் அனுசரித்து போங்க. உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரியில் அனுசரித்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வைகாசி மாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து ஆனி மாதமும் பெருசாக இருக்காது. ஆடி மாதம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் திணிக்க முடியாது. நான் எப்படி வாரம் ஒரு வீடியோ போடுவேன் மீனத்துக்கு, அப்பப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சில பலன்கள் பழைய பலன்களே வரும், சில இதை கொஞ்சம் புதுசாக சொல்லுவேன். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பெண்கள் நல்லா இருப்பீங்க, எங்கேயாச்சும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை இருக்க தான் செய்யும். சுய தொழில் பண்ணுற பெண்கள், வீட்டோடு இருந்து சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல லாபம் இருக்கும். ஓகே, இந்த வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணுறதுனால நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட தேதிகள் அப்படி பார்த்தோம்னா 28ஆம் தேதி நல்ல நாள் தான். இன்றைக்கி நல்ல நாள் தான், உங்களுக்கு யோகமான நாட்கள் தான். இந்த வீடியோ ஈவினிங் தான் கிடைக்கும். ஆமாம் சார், இன்றைக்கி 28/5/2025 மீனராசி எனக்கு நல்லா இருந்துச்சு, பகல் பொழுது நல்லபடியாக போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து ஜூன் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 11ஆம் தேதி, 14ஆம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. குருவும் செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. ஜூன் 6ஆம் தேதி வருகிற ஜூன் 6, 7, 8, 9. சரியா?
ஜூன் 6ஆம் தேதி இரவு தான் ஆரம்பிக்குது. ஸோ 6ஆம் தேதி விட்டுலாம், 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி காலையில் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு 2.25 நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க, மனதை ஒரு நிலைமை வச்சுக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமி வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். லட்சுமி நாராயண வழிபாடு வெள்ளிக்கிழமை செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றுடன் அக்னி நட்சத்திரம் முடியுது, நிவர்த்தி ஆகுது. சரியா? அதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகும், வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சி காற்று அடிக்கும். உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஆனால் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனராசிக்கு நல்லா இருக்குது கிரக நிலைகள்லாம். 2ல் சுக்கிரன் வராரு, சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல போய் சிவராஜ யோகத்துக்கு போகிறாரு. புதன் 4ஆம் இடம், அடுத்து 5ஆம் இடம் வருது, சிறப்பு தான். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு தான், சூட்சும இருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, ராசியில் சனி பகவான். இதுதான் கொஞ்சம் குருஷியலாக இருக்குது. அதனால் கற்பனைசாமி வழிபாடு மாதம் ஒரு சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை கற்பனைசாமியை கும்பிடுங்க. கற்பனைசாமியை கும்பிட முடியாதவங்க ஐயப்பன், சஸ்தா, ஐயனாரை கும்பிடலாம். உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான், நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தெய்வத்தை கும்பிடணும். எந்த தெய்வமும் இது பண்ணவே இல்லை, ஆர்டர் போடவே இல்லை, என்னை தான் கும்பிடணும், இவரை தான் கும்பிடணும், அவரை தான் கும்பிடணும் இல்லை. நம்ம மனம் மகிழ்ந்து மன சந்தோஷத்தோட வீட்டில் கும்பிட்டாலும் சரி, கோயில் ஒருத்தர் போய் கும்பிட்டாலும் சரி, நம்ம சந்தோஷம்தான். பொதுவாக தெய்வங்கள் என்ன நினைக்கிறது தெரியுமா? நம்மளை படைத்த தெய்வங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பஞ்சபூதங்கள், இந்த பிரபஞ்சம், கிரகங்கள், பூமியில் வாழ்கிற இந்த உயிரினங்கள் நம்மளையும் சேர்த்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம். பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிடுவேன், அதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருந்தாலே தெய்வம் நம்மளை நாடி வந்துடும். தெய்வத்தோட குழந்தைகள் தான் நம்ம. மீனராசியாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி. ஸோ தெய்வத்தோட குழந்தைகளால் நம்ம தெய்வத்தை நல்லபடியாக வணங்குவோம், சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷத்துடன் தெய்வத்தை எங்கே வேணாலும் வணங்கிக்கலாம். சரியா நேர்களே? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தெய்வத்துக்கு வணங்கணும், கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும் கிடையாது. இஷ்டப்பட்டு எல்லா தெய்வத்தையும் வீட்டில் வச்சு வணங்கலாம். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் பூரட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களுக்கு, மீனராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.